வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் சில பேர் டென்ஷன், ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன், ஒரு பயம், மன அழுத்தம், மனச்சோர்வு இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகிறத பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போகிறது அப்படின்னு பல பேர்த்துக்கு தெரியறதில்லை. அதனால் ஓவராக வெக்ஸ் ஆகி அதனால் ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகி பல பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை பல பிரச்சனைகளாக வர ஆரம்பிச்சிடுது. அப்போ இதுக்கு என்ன டெம்பரரி ரிலீஃப்னா, ஒன்று ஒரு நீண்ட பயணம். இந்த பயணங்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து டெம்பரரியாக நம்ம மாற்றிக்க முடியும். ஒரு அன்பான இனிமையான தொடர் பயணம். அந்த சுற்றுலான்னு சொல்லலாம், பிக்னிக்னு சொல்லலாம், ஒரு வகையான பயணம்னு சொல்லலாம். இந்த பயணங்கள் விதவிதமான மனிதர்களை பார்க்கறது, விதவிதமான விஷயங்களை பார்க்கறது, அப்படி செய்யும்போது உங்களுடைய மனம் தன்னைத்தானே இழந்து வேறு விஷயங்களை ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குது. அப்போ ஆல்டர்னேட்டிவாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்ரஸ் ஆகிடுது. இந்த மன அழுத்தம், பயம், மனசோர்வு, டென்ஷன் எல்லாம் சப்ரஸ் ஆகிடுது. எது அதிகமாகுதுன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளி உலக தொடர்பும் அந்த சேஞ்சஸும் அது அதிகமாகி உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷ நிலைக்கு கொண்டு போகுது. இதை குறுக்கியது, சிறுசு பண்ணிடுது. ரெண்டாவது ரிலீஃப் என்னன்னா, வேலை செய்வது. தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருங்கள், டைம் கொடுக்காதீங்க. அப்போ அந்த தொடர்ந்து நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைவர்ஷன் ஆகும். அப்போ அந்த வேலை செய்த சந்தோஷம், நம்ம இன்றைக்கி இந்த வேலை செஞ்சோம், சந்தோஷம், ஓகே இன்றைக்கி இந்த டைமு வேலைக்கு இவ்வளவு நேரம் டைம், 24 ஹவர்ஸில் நான் இவ்வளவு டைம் வேலை செஞ்சேன், இன்றைக்கி இதை முடித்தேங்கிற சந்தோஷம் உங்கள் மைண்டுக்கு போகும். மற்ற விஷயம் மறக்க ஆரம்பிக்கும். அது மன அழுத்தம், பயம், மனச்சோர்வு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கு டெம்பரரியாக வரக்கூடிய மன அழுத்தம், மனச்சோர்வு, மன பயம்,